Assalamu alaikum. Hello everyone. Welcome to Taste of Chennai. இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் வாண்டன். இதை வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன். ஒரு 300 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும். இது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நான் இது கீமா மாதிரி இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போது இதில் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து க்ரீன் சில்லிஸ் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ண கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், கேபேஜ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் துருவிய கேரட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். மல்லித்தழை ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு எக் யோக் மட்டும் நல்லா பீட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் வாண்டனுக்காக ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ வாண்டன் ஷீட் செய்கிறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவை எடுத்திருக்கேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இங்கே முட்டை சாப்பிட மாட்டிங்கன்னா இது வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டையோடு சேர்த்து இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஹாஃப் கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக நான் தண்ணி சேர்த்துருக்கேன். சப்பாத்தி மாவு மாதிரி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இது ஒரு 30 மினிட்ஸ்க்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாவை எடுத்து நம்ம நல்லா ரோல் பண்ணிக்க போகிறோம். மேலே கொஞ்சமாக மாவு தூவிட்டு நல்லா தின்னாவே நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பெருசாகவே ரோல் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கட்டர் யூஸ் பண்ணி இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குக்கி கட்டர் இல்லைன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாட்டிலோட மூடி நல்லா பெரிய மூடி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதிலேருந்து ஒரு பீஸாக எடுத்து கொஞ்சமாக மாவு தூவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே ரோல் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இதுக்கு மேலே மேலே வைக்கலாம். நம்ம மாவு தூவி இருக்கிறதால இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ எல்லா ஷீட்ஸும் நல்லா ரோல் பண்ணியாச்சு. இப்போது இதிலேருந்து ஒரு பீஸ் எடுத்து எப்படி நம்ம ஸ்டஃபிங் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த சைடு கார்னரில் கொஞ்சமாக நம்ம ஸ்டஃபிங் வச்சுப்போம். வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இந்த எண்டு வரைக்கும் கொண்டு போங்க. இப்போது இந்த 2 சைடும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா ஒட்டிக்கும். இன்னொரு தடவை நான் செஞ்சு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் இல்லை.
இந்த ஷீட் வந்து நம்ம பூரி செய்வோம் இல்லையா, அந்த ஷேப்பில் தான் இருக்கணும். சின்னதாக இருந்தால் போதும், ரொம்ப பெருசாக ரோல் பண்ணாதீங்க. இது சேம் மோமோஸ் மாதிரி தான். நம்ம ஸ்டீம் பண்ணி சாப்பிட்டோன்னா இது வந்து மோமோஸ். பட் நான் இன்றைக்கி வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றத விட இந்த ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டீம் பண்ணி சாப்பிட்ணுன்னா நீங்கள் வந்துட்டு அதை ட்ரை பண்ணுங்கள். பட் நான் ட்ரை பண்ணதில் வந்து எனக்கு இந்த ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ எல்லாமே இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். எண்ணெய் வந்து கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த சிக்கன் wontons போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா வெளியில் அந்த லேயர் மட்டும் தான் வேகும், உள்ளே வந்து சிக்கன் வேகாது. சிக்கன் வந்து நம்ம ராவாக சேர்த்துருக்கிறதால இது வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை நம்ம ஃப்ரை பண்ணணும். நம்ம பஞ்சாபி சமோசாலாம் வந்து ஃப்ரை பண்ணோம் இல்லையா, லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் ரொம்ப டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ தான் நான் திருப்பி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி ரா சிக்கன் வந்துட்டு ஸ்டஃப் பண்ணுறது வந்து பிடிக்கல அப்படின்னா சிக்கன் ஸ்டஃபிங் வந்து உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பீஸும் திருப்பி போட்டதுக்கப்புறமா இந்த சைடும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஆனால் கலர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது, லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் தான் இருக்கணும். நான் இப்போ தான் இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். நீங்கள் எத்தனை பேர் இதை ஆல்ரெடி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மோமோஸ் நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன், பட் wonton வந்து இப்போ தான் நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த அளவுக்கு லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். இப்போது இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிடுங்க. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இது ஜஸ்ட்டு கேரட், கேப்சிகம், கேபேஜ், பீன்ஸ் அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வெஜ் wonton செய்யலாம். பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. இப்போ இதை சூடாக நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் wonton ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சாஸ் கூட சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து சில்லி சாஸ் கூட சர்வ் பண்ணுறேன். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் தூவிக்கோங்க. இது பார்ட்டி ஸ்டார்டராக சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ரெசிபி நான் சொல்லுவேன். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நீங்கள் டேஸ்ட் பண்ணாத ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உள்ளேயும் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு சிக்கன் வந்து வெந்திருக்கும். இந்த அவுட்டர் லேயர் நம்ம சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி இது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் ஃபோட்டோஸை எங்களோட இமெயில் ஐடி அப்படி இல்லைனா வந்துட்டு எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணி வைக்கலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நீங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.